கோட் லமா அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங்கான மாடல் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து கொலாப்ல இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணேன். இதை வந்து லோக்கலில் இன்ஸ்டால் பண்ண முடியல. பிகாஸ் இது வந்து 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ் உள்ள மாடல் ஆக்சுவலாக. கூகுள் இந்த மாடலை வந்து நம்ம என்னோட கொலாப்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் சிம்பிள் கோடு தான் ஆக்சுவலாக. ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராம்ப்ட்டை வந்து இங்கே கொடுக்குறோம். இது வந்து டைனமிக் ப்ராம்ப்ட். நான் என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெத்தட் கால் ஆகும், பைத்தான் மெத்தட் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு என்னோட இது ப்ராப்பராக ஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் ஆகும். ஸோ இது ஒன்லி இதில் வந்து ஃபிபனாசி அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அந்த ஃபிபனாசிக்கான அந்த கோடு வருது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு 4-5 கோடு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அவுட்புட் வந்ததுக்கப்புறம் சரி நான் வந்து என்ன ட்ரை பண்ணேன்னா ஜாவாவில் ஒரு கோடு, ஜாவா ஸ்கிரிப்டில் ஒன்று, பைத்தானில் HTML CSSல ஒன்று. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் எனக்கு இந்த வெப்சைட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அதுக்கான API காலை வந்து ரைட் பண்ண அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக. பட் அதில் பார்த்தீங்கன்னா அது என்டையராக ஃபுல்லாக ராங்காக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து என்டையர் மிஸ்டேக், இதில் எதுவுமே கரெக்டே கிடையாது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு API கால் அப்படின்னு ஒரு ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இல்லை என்னோடய ப்ராம்ப்ட் தப்பா இல்லை வந்துட்டு இது வந்து தப்பாக எடுத்துக்கிச்சா அப்படின்னு தெரியல. மோரோவர் மேபி இதை ஃபைன் டியூன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது வந்து நிறைய ஃபைன் டியூன் பண்ணும் போல். ஓகே, பட் இது ஏதோ சம்பவம் இட் ஜென்ரேட்டட், பட் இட் இஸ் ராங் அவுட்புட் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு HTML கோட் வேணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெனு கிரியேட் பண்ணுறதுக்கு. ஐ திங்க் இந்த ப்ராம்ப்ட் தப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இதுக்கு நான் ப்ராம்ப்ட்டை மாற்றுவோம். நம்ம HTML கோடு ஃபார் மெனு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த இதை ரன் பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ரன் பண்ணோன்னா ஓகே, இது கொடுத்துருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக. UL LA கிளாஸ் ஆக்டிவ். ஸோ ஏதோ பேசிக்கான கோடு ரெஸ்பான்ஸ் இது கொடுத்துருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஃபுல்லான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை. ஏதோ சம்ஹவ் வி கேன் ஏபிள் டு அக்செப்ட் இட், அவ்வளோதான். மற்றபடி இது வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நம்மளால் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க முடியாது. பட் சம்ஹவ் ஓகே, இட்ஸ் கரெக்ட் ஆக்சுவலி ஹியர். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா Express.js, அதாவது நோடு வச்சு ஒரு API வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். Express.js CRUD ஆப்ரேஷன்ஸ் REST API அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து அதுக்கான இது வந்து லிட்டரலாக இட்ஸ் அப்சல்யூட்லி ராங் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக npm install npm start test ஸ்டார்ட்னே வருதுக்கு ஆக்சுவலாக. ரன்னிங் கண்டினியூஸாக இதுவே வந்துட்டு இருந்தது. எதனால இந்த லாஸ்ட் ஒரு 7 லைன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் மீன்ஸ் இஸ். பட் சம்ஹவ் ஏதோ ஓகே, இது ஐ திங்க் நான் ஃபைன் டியூன் பண்ண நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஒரு ஜாவா ப்ராஜெக்டை வெக்டார் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம என்னோட ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆக்சுவலாக. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் ஒர்க் ஆகுது. மற்றபடிலாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக நம்ம எடுக்கிற மாதிரி இதில் தெரியல ஆக்சுவலாக. சும்மா பேசிக்காக கொடுத்தீங்கன்னா அதை ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். கோடலாமா, மற்றபடி இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஐ திங்க் ஃபைன் டியூன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் ஃபைன் டியூன் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக.